அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே பாரம்பரியமான ரெசிபி காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு இந்த காஞ்சிபுரம் இட்லி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 3 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதை இங்கே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. இப்போ இதோட கூடவே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதில் பச்சரிசி சேர்த்துக்க போகிறோம். 3 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி. இப்போ இதையும் இந்த பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிடலாம். அரிசியையும் உளுந்தையும் தனித்தனியாக தான் ஊற போடணும். இப்போ இங்கே இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து. இன்னைக்கு கருப்பு உளுந்து போட்டு நாங்கள் இன்றைக்கி காஞ்சிபுரம் இட்லி பண்ண போகிறோம். கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் இதே 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். மொத்தமாக நம்ம 3 டம்ளர் புழுங்கல் அரிசியும் 1 டம்ளர் பச்சரிசியும் எடுத்துருக்கோம். மொத்தத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உளுத்தம்பருப்பையும் அரிசியும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசியை வாஷ் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சாச்சு. கூடவே பாருங்கள் கருப்பு உளுந்து அதையும் வாஷ் பண்ணி தண்ணி விட்டு வச்சுருக்கோம். கருப்பு உளுந்து நல்லா காணும், அதனால் நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு 1.25 டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 8 ஹவர்ஸ் அப்படியே ஊறட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 8 ஹவர்ஸ் ஆகிருக்கு. பாருங்கள் நம்மளோட கருப்பு உளுந்து அருமையாக ஊறி வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ஊற வச்ச அரிசி நல்லா ஊறிருக்கு. இப்போ அரைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். கிரைண்டரில் தான் நம்ம இன்றைக்கி காஞ்சிபுரம் இட்லி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த கருப்பு உளுந்தை உள்ளே சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நம்ம உளுத்தம்பருப்பெல்லாம் போடும்போது அடியில் சிக்கிக்காமல் நல்லா அரைப்பட்டு வரும். அப்பப்போ தண்ணியை தெளித்து உளுத்தம்பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சைடையும் வலிச்சு விட்டுக்கணும். சைடில் சில சமயம் முழு உளுந்து அப்படி இருக்கும். சைட்லேயும் வலிச்சு விட்டு தண்ணியும் தெளித்து ஃபுல்லாக அரைச்சி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் கிட்ட இருக்குது. உளுத்தம்பருப்பு நம்ம அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா ஃப்ளஃபியாக மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். உளுந்து மாவை பாருங்கள் ஃபுல்லாக நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. அடுத்தது அரிசி அரைக்க போகிறோம். அதே மாதிரி கிரைண்டரில் அடியில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை உள்ளே சேர்த்துட்டு அதே மாதிரி தான் தண்ணியை தெளித்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரிசி எல்லாத்தையுமே கிரைண்டரில் சேர்த்தாச்சு. அரைச்சி முடிச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். வேணுங்கிறப்போ கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அரைச்சிக்கோங்க. அரிசியை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசாக கொரகொரப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக இந்த மாவை அரைக்கக்கூடாது. இப்போ இந்த மாவையும் நம்ம உளுத்தம்பருப்பு வலித்தோம் இல்லையா, அதே பாத்திரத்துலேயே இந்த மாவை நான் வலிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அரிசி உளுந்த ஒரே பாத்திரத்தில் வலிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். உளுத்தம்பருப்பும் அரிசியும் சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு உப்பு நல்லா கரைகிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு எவ்வளவு மாவு நாளைக்கு தேவையோ அதை மட்டும் இப்போ நாங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சு காஞ்சிபுரம் இட்லி பண்ண போகிறோம். மீதி மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நாங்கள் எடுத்து வைக்கிற மாவு வெளியே புளிக்க விட போகிறோம். மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், வேணுங்கிற மாவை தனியாக எடுத்து வச்சிட்டோம். இங்கே இது மீதி மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இந்த மாவை மூடி 8 மணி நேரம் கிட்ட வெளியவே புளிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 ஹவர்ஸ் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வெளியே வச்சுருந்த மாவு பார்த்தாலே தெரியுது. பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எவ்வளோ அருமையாக மேலாக பொங்கி அருமையாக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். அப்படியே அடி ஒட்ட சேர்த்து நம்ம இதை கலந்து விட்டுக்க போகிறோம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். திக்காக இட்லி விடுறதுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வேணும்னா 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை விட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவுக்கு கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம 2 இன்க்ரீடியண்ட், ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமே இந்த சுக்கு பொடி தான். சுக்கு பொடியை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
மாவுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சுக்கு பொடி தேவையோ போட்டுக்கோங்க. நாங்கள் எடுத்ததுக்கு ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி போட்டிருக்கேன். நல்லா சுக்கு வாசனையோட ரொம்ப மணமாக இருக்கும். தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கு நல்லெண்ணெய், இது எல்லாமே இந்த மாவுலேயே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது மாவு அவ்வளோ மணமாக ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாமே அடிவோட்ட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம காஞ்சிபுரம் இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம இப்போ தாளித்து கொட்ட போகிறோம். மாவில் டைரெக்டாக சேர்க்குறத தவிர கொஞ்சம் தாளிச்சும் நம்ம கொட்டிக்க போகிறோம். நெய்யில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தாளிக்க போகிறோம் பாருங்கள். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நெய் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் வந்து நல்லா உருகி ஹீட் ஆகி வரட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து கொஞ்சம் வந்து அந்த கல்லில் நல்லா தட்டிட்டு வச்சுருக்கோம். மணமாக இருக்கும். முழு மிளகு சேர்க்குறதோட தட்டிட்டு சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் ஜீரகத்தையும் கொஞ்சம் தட்டிட்டு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, இந்த 4மே தாளித்து உள்ளே சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் அந்த நெய்யிலே வந்து அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் தாளித்ததை அப்படியே வந்து இந்த மாவில் சேர்த்துற வேண்டிதான். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது தாளித்து கொட்டினது. இந்த மிளகு வாசனை, நெய் வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். மாவை கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து காஞ்சிபுரம் இட்லி பேட்டரை வந்து நீங்கள் விடுறதுக்கு கப்பில் நீங்கள் விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி டம்ளரில் தான் விட்டு எடுக்க போகிறோம். ஒரே சைஸாக ஒரு 4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். 4 டம்ளர்லேயுமே நல்லெண்ணெயை வந்து கீழ் பகுதியிலையும் சைட்லேயும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தடவிக்கோங்க. அப்போ தான் இட்லி வந்து ஒட்டாமல் விழும். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம மாவை விட ஆரம்பிச்சிடலாம். 4 டம்ளர்லேயும் வந்து எண்ணெய் தடவியாச்சு. மாவை பார்த்திங்கன்னா நம்ம டம்ளர் ஃபுல்லாக விடக்கூடாது, 3/4 டம்ளர் தான் விடணும். அது ரெடியாகி உப்பி பார்த்திங்கன்னா டம்ளருக்கு வெளியே வரைக்கும் வரும். அதனால் மாவை ஃபுல்லாக விடாமல் 3/4 டம்ளர் விட்டுட்டு அப்படியே வந்து அந்த டம்ளரை லேசாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க செட் ஆகிறதுக்காக. இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு தண்ணி வந்து கொதி வந்ததுக்கப்புறம் 4 டம்ளரையும் உள்ளே இறக்கி வச்சிடலாம். ஒரு டம்ளரோட 1/4 பகுதி வரைக்கும் அடியில் தண்ணி இருக்கணும். அப்போ தான் அது வந்து வேகும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை விட்டுக்கோங்க. 4 டம்ளரை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மிதமான சூட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகட்டும். இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ளே சைட் டிஷ்க்கு நம்ம இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் தேங்காய், காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இப்போ இது எல்லாத்தையும் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு. சட்னிக்கு தாளிச்சும் கொட்டிட்டோம். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து உள்ளே ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. அருமையான தேங்காய் சட்னி ரெடி ஆயாச்சு. 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா இட்லி ரெடி ஆயாச்சு. நம்ம இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். எவ்வளோ அருமையாக இட்லி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி மேலே நல்லா உப்பி வந்திருக்கு. இதுதான் அடையாளம் நல்லபடியாக இட்லி வந்திருக்குன்னு. எல்லா டம்ளரையும் எடுத்து வெளியே வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இந்த காஞ்சிபுரம் இட்லிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆற விட்டுறணும். டம்ளரில் சூடே இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்தால் தான் இது வந்து அந்த டம்ளரில் ஒட்டாமல் வரும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தி இல்லைன்னா ஸ்பூனை வச்சு நீங்கள் அந்த ஓரங்களை மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் ஜஸ்ட்டு திருப்பி போட்டாலே போதும், அருமையாக ரெடி ஆகிடும். நான் வந்து எல்லா டம்ளருக்கு கீழவும் ஒரு முந்திரி பருப்பை வச்சுட்டு தான் ஆயில் விட்டுட்டு முந்திரி பருப்பை வச்சுட்டு தான் மாவை விட்டோம். இது வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கோம். வேணும்னா இதெல்லாம் ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்மளோட டம்ளர் இட்லி வருது அப்படின்னு. இதே கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். இந்த அளவுக்கு இட்லி பாத்திரத்தில் ரெடியாகி வரணும். ஆறுனதுக்கப்புறம் எடுக்கணும். இது எல்லாமே ஃபாலோ பண்ணாலே சூப்பராக இட்லி வரும். 4 இட்லி ரொம்பவே பிரமாதமாக வந்திருக்கு. இது சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் சட்னி காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரே ஒரு இட்லியை மட்டும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. ஒரு இட்லியை எடுத்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உள்ளே அவ்வளோ அருமையாக ரெடியாகி வந்திருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி காஞ்சிபுரம் இட்லியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சைட் டிஷ் கோகோனட் சட்னியோட மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.